திண்டுக்கல் ராஜக்காப்பட்டியில் தனியார் மருத்துவமனை மருத்துவர் வீட்டில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்பு. தாடிக்கொம்பு போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்தவர் மருத்துவர் சுரேஷ் ஹெர்பர்ட். வயது 53. இவர் திண்டுக்கல் ராஜக்காப்பட்டியில் உள்ள வடமலையான் மருத்துவமனையில் கடந்த சில வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார். இவர் அதே பகுதியில் ராஜா என்பவருக்கு சொந்தமான வீட்டில் கடந்த 8 மாதமாக வாடகைக்கு குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் புதன்கிழமை மதியம் 3 மணி அளவில் மருத்துவர் சுரேஷ் தங்கியிருந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தாடிக்கொம்பு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு தாடிக்கொம்பு சார்பு ஆய்வாளர் அருண் நாராயணன் தலைமையில் தலைமை காவலர் சுரேஷ் மற்றும் போலீசார் விரைந்து வந்தனர். மருத்துவர் சுரேஷ் தங்கியிருந்த வீடு உள்பக்கமாக பூட்டியிருந்தது. இதையடுத்து கதவை உடைத்து உள்ளே சென்ற போலீசார் மருத்துவர் சுரேஷ் ஹெர்பர்ட் இறந்து உடல் அழுகிய நிலையில் இருந்தது. அவர் அருகே மதுபாட்டில் மற்றும் மது அருந்திய டம்ளர் ஆகியவை இருந்துள்ளது. மருத்துவர் சுரேஷ் வீட்டில் உள்பக்கமாக பூட்டிவிட்டு மது குடித்துக் கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். மேலும் அழுகிய நிலையில் உள்ள உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சுரேஷ் ஹெர்பர்ட் இறந்தது குறித்து அவரது உறவினர்களுக்கு போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இது குறித்து தாடிக்கொம்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.